வாழ்க்கையினுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா நண்பர்களே? நம்ம வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் நம்முடைய பாவங்கள் தான். ஆண்டவர் விடுவிச்சுட்டாருங்க. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வாரியிலே ஆண்டவர் மீட்பை கொடுத்துட்டாரு. அவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. ஆனால் பிரியமானவர்களே, நம் பாவத்தினால், என் பலவீனத்தினால், என்னுடைய இயலாமையினால், நான் செய்கிற சவறுகளினால் என் தேவன் கொடுக்கிற இந்த அபிஷேகத்தை, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த மீட்பை இன்னும் நான் பெற முடியாமல் போகிறது. காரணம் என்னுடைய பாவம். எனவே உங்க பங்கு சாமியார் எடுத்திருக்கார் தலைப்பு, நீ தூய்மையா மாறிடு. அப்ப தூய்மையா நான் எப்படி மாறுறது? நான் பலவீனமா இருக்கிறேன்னு, எனக்கு தூய்மையா மாறுவதற்கான ஆற்றல் இல்லையே, தூய்மையில வாழ முடியலையே. அப்ப உங்க பங்கு சபையர் எடுக்கிறார், உனக்கு துணையாளன் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இவர். யார் இவர்? தூய சூசையப்பர். அப்ப கோயிலுக்கு வரையா, வா சூசையப்பர் நெல்லு. இந்த சைடு கடந்து போறீங்களா, வேலைக்கு போறீங்களா, பைக்கை நிறுத்திட்டு வா, ஒரு நிமிஷம் நின்று. அப்பா சூசையப்பர், சூசையப்பர் கடவுள் கிடையாது, மாதா கடவுள் கிடையாது. ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தருகிற பாதை தூய்மையில் இருப்பதால் அவர்கள் ஜெபம் அப்படி கேட்கப்படுகிறது. விவிலியம் சொல்கிறது, நேர்மையாளர்கள் ஜெபம் கேட்கப்படும். ஏனென்றால் இந்த நேர்மையாளர்கள் இவர்கள் ஜெபிக்கிற பொழுது இந்த ஜெபம் அப்படி கேட்கப்படுகிறது. பாவியாகிய நான் ஜெபிக்கிற பொழுதே என் தேவன் கேட்கிறார் என்றால், என் தூய சூசையப்பர் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.